இந்த சமூக ஊடகங்கள் மூலமா வந்து அந்த பல்வேறு வலைத்தளங்கள் மூலமா வந்து நிறைய பொருட்கள் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு தேவையான பொருட்கள்ன்ற ஒரு வரையறை இல்லாம எல்லா கர்மத்தையும் வந்து இந்த வலைத்தளங்கள்ல விற்கிறாங்க. இது ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம். அரசு வந்து இதை கொஞ்சம் அது போர்க்கால நடவடிக்கையில் எந்தெந்த ஐட்டம்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொண்டு வரணும். ஒண்ணு. இரண்டாவது விஷயம் நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஒமர் நபி அப்படின்ற நபருக்கு வந்து அவரு பயன்படுத்தி கொண்ட கார் i20 வந்து தாரிக்னு ஒருத்தர் பேர்ல இருக்கு. இவர் யார்கிட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு பெரிய ஹிஸ்டரின்னு வரும். ஃபர்ஸ்ட் அந்த சல்மான் பேர்ல அந்த கார் எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் தேவேந்தர் ஒருத்தர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் டோஃபின் ஒருத்தர் யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் இவர் கையில வருது தாரிக் கிட்ட. இந்த தாரிக் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த புல்வாமா இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்துல அந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஆள் தான் இந்த தாரிக். இந்த தாரிக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல தான் இந்த இவர் நம்ம ஒமர் நபி வந்து இந்த காரை பயன்படுத்தி இருக்காரு. ஸோ இந்த காருக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றது ஒன்னு ஒன்னா என்ஐஏ கண்டுபிடிச்சு ரிவீல் பண்றாங்க. இதுல வந்து ஏடிஎஸ் குஜராத் சேர்ந்த ஏடிஎஸ்னா ஆன்டி டெரர் ஸ்குவாட். இந்த ஆன்டி டெரர் ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் ஓட லிங்க் உள்ள ஒரு 3 முக்கிய நபர்களை அரெஸ்ட் பண்றாங்க 2 நாட்கள் முன்னாடி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 3 நபர்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தே ஆர் தி எக்ஸ்பர்ட் ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் மிக்சிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் தி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்ல வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வகையான அச்சத்தை உண்டு பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா எஸ் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்னதான் நீங்க பண்ணாலும் அதோட எக்ஸ்பர்ட்ஸ் எங்க கிட்ட இருக்காங்கன்றத ப்ரூவ் பண்றதுதான் நம்மளுடைய டீம். என்ஐ ஆகட்டும், என்எஸ்ஜி ஆகட்டும், ஓசிஐ ஆகட்டும், இப்போ இருக்க அந்த ஏடிஎஸ் ஆகட்டும். ஸோ ஏடிஎஸ் அவ்வளவு சாமர்த்தியமா கண்டுபிடிச்சதோட எஃபெக்ட், இந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணதோட எஃபெக்ட் இன்னைக்கு இந்தியாவில மிகப்பெரிய பிளான் ஏதோ இருந்ததை தவிர்க்கப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து ஆத்தென்டிகேட்டடா இப்போதைக்கு சொல்ல முடியல. ஏனென்றால் என்ஐஏ இட்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். பட் டு அன் எக்ஸ்டென்ட் இந்த 3 மிகப்பெரிய கல்பிரேட், இந்த 3 கல்பிரேட் பத்தின விஷயங்கள் கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த வீடியோல போறோம். ஏன்னா ஏடிஎஸ் வந்து அவ்வளவு தத்ரூபமா இவங்களை கண்டுபிடிச்சு இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம். நான் முதல்ல பதிவு பண்ண மாதிரி நவம்பர் மாசம் 10ஆம் தேதி டெல்லியில் நடக்குது. 11ஆம் தேதி பாகிஸ்தான் நடந்த விஷயத்த சொல்றேன். அதுக்கு வந்து அந்த நாட்டுடைய பிரதமர் வந்து இந்த அட்டாக் 13 பேர் இறந்ததுக்கு இந்தியாவும் ஒரு காரணம் சொல்லி பதிவு பண்றாரு. உண்மையில அவருக்கு வெக்கம்ன்றது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏனென்றால் அவன் ஊர்ல வந்து அவர் நடந்த விஷயத்துக்கு இந்தியா எப்படி பொறுப்பேற்க முடியும்ன்றது கொஞ்சம் கூட யோசனை இல்லை. ஏனென்றால் நம்ம இந்த சிந்தூர் இது வந்து இப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதுல தோல்வி அடைந்தோட எஃபெக்ட் என்னாச்சுன்னா அவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் வெஞ்சன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அது நம்ம இந்த கிரிக்கெட் மேட்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இருந்தாலுமே கூட விளையாட்டோட இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விளையாட்டா தான் பார்க்கணும். அதை தவிர்த்து விளையாட்டுலயும் கூட அவங்க வந்து அந்த அரசியல் தீவிரவாத திணிப்பை கொண்டு வரான்றது உள்ளபடி அசிங்கமா இருக்கிறது. அந்த பிரதமர் வந்து ஓபன் ஃபோரம்ல வந்து இந்தியாவை வந்து அங்க நடந்த பிளாஸ்டுக்கு இந்தியா மேல பிளேம் போடுறது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு இந்திய குடிமகனாக பாகிஸ்தான் பிரதமர் பேசியது கண்டனத்துக்குரிய விஷயம் என்பதை இந்த சேனல் மூலம் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இதை வைத்து தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் செய்வாங்க. கண்டிப்பா நல்ல நம்ம அருமை அண்ணன் திருமாவர்கள் ஆகட்டும், ஏனைய கட்சியை சேர்ந்த நபர்களாகட்டும் சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க. இதுக்கு வந்து அமித்ஷாவும் மோடியும் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு பொறுப்பெடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. சார், அண்ணன் திருமாவர்களே, ஒரு தாழ்மையான கேள்வி என்னென்றால், இதே கரூர் இன்சிடென்ட் நடந்தது. அது யாரோட ஃபெயிலியர் அப்சர்டா தெரியுது யாரோட ஃபெயிலியர் சொல்லிட்டு. விஜய் மேல தவறு இருக்கிறது, நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். ஆனால் அங்கேயும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்பதை நான் பலமுறை பதிவு செய்து வருகிறேன். அதை பற்றி உங்களால் வாய் திறந்து பேச முடியவில்லை. 2வது கோவை இன்சிடென்ட் நடந்தது, அதை பற்றி உங்களால் பேச வாய்ப்பு கிடைக்கவில்லையா இல்ல வாய் வரவில்லை என்று தெரியவில்லை. அதே மாதிரி வேங்கை வயல் இன்சிடென்ட் இன்னும் வந்து முடியா கேஸா கடந்த 2.5-3 ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு. அதை பத்தி அதுக்கான விஷயங்கள் ஏனென்றால் ஒரு சமூகத்துக்கான போராளியாக பார்க்கப்படுகிறோம். நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு இன்னும் வந்து ஒரு ஆணித்தனமான ஒரு போராட்டமோ ஒரு நடவடிக்கையோ எடுக்கணும் போது அதுக்கே இன்னும் அசிங்கமா இருக்கு. அதை அந்த இருக்க சூழல்ல நீங்க வந்து இப்போ டெல்லி அட்டாக் வந்து வேற மாதிரி அரசியல் செய்யறது, தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் விஷயங்களை பாருங்கள் என்று தாழ்மையோடு ஒரு பத்திரிகை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அங்க என்ன நடக்குன்றது, என்னென்ன விஷயங்கள் அவங்க இறங்கி அடிப்பாங்கன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகை முறை ஒவ்வொரு இடத்துல நாங்க பார்த்துட்டு இருக்கோம். டெல்லியிலே ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், மோடி ஆகட்டும், ஏனைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இந்தியாவுக்கு தேசத்துக்கு எதிரான விஷயங்கள் எது நடந்தாலும் அவங்க இறங்கி அடிக்கக்கூடிய விஷயத்துல வேற மாதிரி இறங்கணும். இங்க இருக்க மாதிரி மைதானங்கள் ஆளுங்க கிடையாது அவங்க, சரிங்களா? இறங்கி அடிக்கக்கூடிய ஆளுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 கொலை வழக்குகள் நடந்துட்டு இருக்கு கடந்த 4 ஆண்டுகளா. இது வந்து உங்க பார்வைக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியல திருமாவளவன் அவர்களே. அடுத்தபடியா வந்து
32 கஸ்டோடியல் டெத், அதை பத்தி நீங்க எதுவும் வாய் திறக்கவே இல்லை. பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் பொழுதன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு, அதை பத்தி உங்களால கேட்க வாய் வரல. ஆனால் டெல்லியில் நடந்த இந்த விஷயத்துக்கு வாய், நானும் இப்போ இந்த ஃபுல் இன்டர்வியூ கேளுங்க, இன்டெலிஜென்ஸ் என்னென்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, என்னென்ன நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க, எல்லாரும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் அல்லாமல் இதை வைத்து அரசியல் நீங்கள் செய்வது என்பது உள்ளபடியே வருத்தத்தை உண்டு செய்கிறது. ஏனைய எதிர்கட்சியாகட்டும், ஏனைய சிறு கட்சிகளாகட்டும், தேசத்துக்கு சம்பந்தப்பட்ட இன்டெலிஜென்ஸ் சமாச்சாரத்துல தயவு செய்து அரசியல் செய்யாதீங்க. இது உள்ளபடியே உங்கள் மீது உள்ள நம்பிக்கை, உங்கள் மீது உள்ள ஒரு பாசம் எல்லாம் குறைந்துவிடும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியா இந்த ஏடிஎஸ் கண்டுபிடிச்ச அந்த 3 நபர் பத்தின டீடைல் இன்டர்வியூ கண்டிப்பா வெகு விரைவில் தரப்படும். இது டெல்லி அட்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். ஆனால் தயவு செய்து இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மிகப்பெரிய ஆளுமை மிக்க நம்மளுடைய ஆர்மி பார்டர்ஸ்ல நமக்காக இருக்காங்க, அவங்க நம்ம பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையோட நம்ம நாட்களை கழிக்கலாம். ஸோ அதனால இது அட்டாக் நினைச்சு அடுத்து இங்க நடந்துருமா, இங்கெல்லாம் திடீர்னு செக் பண்றாங்களா? எஸ், அப்கோர்ஸ். ஒரு டெல்லி கேபிட்டல் இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா இந்தியா முழுக்க இருக்க அனைத்து சிட்டிலையும் அனைத்து கேபிட்டல்ஸும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில செய்வாங்க. அதுக்காக பயந்துக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாம் பயந்து போய் வீட்டுல இருக்க மாதிரிலாம் சிலர்லாம் பேட்டிலாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கிறது, மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து சேர்ந்து இது நடவடிக்கை எடுக்கிறது. அதனால நம்ம மக்கள் பயந்து போய் வேற ஒருத்தன் பேச்சை கேட்டு தேவையில்லாம பயந்து முடங்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நல்ல பாதுகாவலர், நமக்கு நல்ல காப்பாளர், நமக்கு நல்ல ஒரு சகோதரனா நம்மளோட இந்தியன் ஆர்மி இருக்காங்க. உள்ளபடியே அவர்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து பயணிப்போம். மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.